அன்பு நண்பர்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் வணக்கம். 25 நீண்ட ஆண்டுகள் கழித்து நாம் நமது தியாகராஜர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மீண்டும் கூடினோம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பார்கள். ஆனால் நாமோ கூடினோம், ஆடினோம், பாடினோம், மீண்டும் பிரிகின்றோம். இனி என்று காண்போம். நம் நெஞ்சை விட்டு நீங்கா பசுமையாக உள்ள நினைவுகளை மீண்டும் மீண்டும் கண்டு கழிப்பதற்காக இந்த ஒளிப்பேழையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்க முனைப்புடன் செயல்பட்ட நண்பர்கள் பற்றி சில வரிகள். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் அது தந்தை வேண்டும். அந்த தந்தையின் கொடுத்த கருவை போன்றே நமது சந்திரன் மட்டும் முயற்சி எடுக்காமல் இருந்தால் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்காது. ஒவ்வொரு முறையும் நமது நண்பர்கள் மனச்சோர்வுடன் இவ்வளவு பேர் வருவார்களா வரமாட்டார்களா என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த போதெல்லாம் கட்டாயம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், சக்சஸ்ஃபுல்லாக செய்வோம் என்று எல்லோருக்கும் மன உறுதியை தெம்பையும் கொடுத்த சந்திரனை பாராட்டியே தீர வேண்டும். குழந்தையை பெற்ற தாயை போன்று இசைச்செல்வன். அவருடைய முயற்சியினால் தான் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது. இதற்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட மருத்துவர்கள் போன்றவர்கள் ரஞ்சனும் சுப்பராஜும், அவர்களுடைய முயற்சிகளையும் பாராட்டத்தக்கதே. இதுபோக கூட இருந்து உதவிய செவிலியர் போன்று மனோகரன், ஹபீப் ரஹ்மான், அமர்நாத் ஆகியோர் உதவினார்கள். ராதாகிருஷ்ணனுடைய பணி மிகவும் பாராட்டத்தக்கதாகும். இதெல்லாம் போக அக்குழந்தையை வந்து சீராட்டி பாராட்ட வந்த உறவினர்கள் போன்ற நமது நண்பர்கள் எங்கெங்கோ எந்தெந்த ஊரிலோ தூரந்தொலைவில் இருந்தும் கடல் கடந்தும் இருந்து இங்கு வந்து குழுமி குடும்பத்தோடு வந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். செல்லும் போது உடன் வரும் பயணிகள் நம்முடன் சிரித்து மகிழ்ந்து பேசி எல்லாம் செய்வார்கள். ரயிலை விட்டு இறங்கியவுடன் நம்மை மறந்து விடுவார்கள். அதேபோல் நமது கல்லூரி வாழ்க்கை என்னும் 5 ஆண்டு கால ரயில் பயணத்தில் நம்முடன் வந்த சில நண்பர்கள் நம்மை மறந்து விட்டார்கள். அவர்களை நாம் மன்னித்து விடுவோம். இன்று எல்லா விதமான வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நம்மை காணவென்று ஓடி வந்து குழுமி இருக்கும் நண்பர்களை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இசைச்செல்வன், சுப்பராஜ், ராதாகிருஷ்ணன், ரஞ்சன், மனோகர், ஹபீப் ரஹ்மான், அமர்நாத், மச்சராஜ், நடராஜன், ரெஜினால் பாலச்சந்திரன், பாலகிருஷ்ணன், ரமேஷ், ஜெயபாலன், ஜெயக்குமார், தனேந்திரன், சங்கர் ராமகிருஷ்ணன், பிரங்கோட்டை பெர்னாண்டோ, சாகுல் அமீத், வடிவேலு, தாய்மானவன், ராமச்சந்திரன், சுப்பராஜ், ஐயாதுரை, சங்கர் ராமன், ரகுபதி, பாலசுந்தரம், ராஜசேகரன், முத்துக்குமார், இமானுவேல், டொனால்ட் ஜெயக்குமார், பாக்கியநாதன், ஞானகந்தசாமி, சுவாமிநாதன், ஹரியானந்தம், பாலசுப்ரமணியன், குமாரசாமி, விஸ்வநாதன், அலெக்சாண்டர் ஜேக்கப், கேபா அசோக் எபனேசர், பாலசுப்ரமணியன், ஆசைத்தம்பி ஆகியோருடன் நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்த சந்திரனும் ஆவார்கள். இனி நமது ஒளிப்பேழையை காணுங்கள். நன்றி, வணக்கம்.
வெளியே அனுப்பிடுவாங்களா அந்த குத்துலையா குத்துலையா இதெல்லாம் என்ன சொல்லிட்டா இருப்பாங்க டக்குன்னு எடுத்து குத்தினோம்னா காசு கொடுக்கறாரு அவரே எடுக்கிறேன் இவன் காசு அவன் காசு இல்லடா எங்க காசு யாரு யாரு ಜಾಗ ಬನ್ನಿ ஹரியானா தூத்துக்குடி பாசம் எங்க போனாலும் மாறாது. அவனையெல்லாம் ஆள பிடிக்க முடியல, சொல்லி இருக்கு வந்தாலும் வருங்க. ஏரியாலே கிராஸ்
அவர் இவர் வேறு நம்ம பாலசு அவரு கஷ்டப்பட்டு சொல்லாரு பையன் 3ஆவது படிக்கிறாங்க. ஒரு பையன் 3ஆவது வயசுல 3 வயசு ஆகல. எல்கேஜி படிக்காம பொண்ணு எல்கேஜி படிக்கிறா என்ன ஹரியானந்தன் டெக்ஸ்டைல் இருக்காருங்க. எஸ்கே இல்ல எஸ்கே தானா ஆகஸ்ட்ல மாமா பொறுப்பீங்களா ஊர்ல இருந்து அயோத்திர தம்பி என்ன பண்றாப்ல? தம்பி
chief guests and some important dignitaries. First, Mr. Research Chairman will garland the principal. Professors, my dear brothers, ladies and gentlemen, nieces and nephews, I have taken this advantage to call the children as my nieces and nephews because now we are gathered here as one family, the family of the Tyagaraja Engineering alumni. I could see this morning when we met each other arrived, the pure joy of those extra years without having any equations, whether you are a principal or an industrialist or an executive in any organization. The moment we saw our friend arrive, we just hugged and said, oh, it's so great, oh, it's so nice. So there is no equation. Probably as my friend Subbaraj, who is the Deputy General Manager in BHS said, I never laughed like this. Because you can have some kind of equation when you are talking with your colleague, but when you are talking with your friend who studied with you, there is no equation. So the joy is pure and the expression of the joy is honest. So it is so really heartwarming to see so many of you are gathered here with your families just to see, just to show your families also, this is where we study. In those days, when we joined this college, there were only 8 engineering colleges in the whole state. So those who joined engineering college were always thought the cream of the society. Engineer means, maybe now the scene might have changed because we have more than 100 engineering colleges. But in those days, to get a seat into an engineering college was a very difficult task. In the entire state we had just 8 engineering colleges. And one of the reasons why there is a good gathering today is that at least 20 of us were meeting every year for the past 2 decades. 1 or 2 days, and having a kind of fellowship. And that is the reason the friendship has struck, and it has just extended to invite many of them who are coming here for the first time. This core group, if I call them, we have lost all kinds of inhibitions between us. We almost more like our own brothers. There is no difference between us. We go and stay in our house, they come and stay in our house. So there is absolutely no differences in the group. So this kind of thing will continue, and with this group, I extend, we can continue to have yearly get-togethers, and those who are interested can contact either Research Chairman or Ranjan, who are the instrument in this juncture. I want to tell the main reason for this success, if you go deep into or go back, is Ranjan and Research Chairman. They are the people who are calling one by one to phoning them and asking us to come every year. So this has been the starting point, and now this has come to this level.
The purpose of my standing here is to thank the college. This will not be a lip service to say we are indeed grateful and thankful to you all, sir, to this college for making us to this level. We started as small kids, but today we have attained certain level after studying in this college. Probably we didn't appreciate the amount of efforts put by our teachers in those days, but now we honestly appreciate and honestly thank you for sparing so much of your time for building us into engineers. We are proud that we are pillars of the society and we are really contributing to the growth of this country. This has been purely possible because those days you have really taught us what we should have known. We have here, for example, Mr. Rai Gopal, who is the chairman of the Railway Recruitment Board. We have Mr. Subaraj, who is the deputy general manager of Bharati Electricals. And we have so many managers, engineers, industrialists, who are all in the top walk of life. If the college can use these people for their benefit, maybe for placement or such things, interaction, passing of knowledge, training of students, there are numerous things which the alumni can contribute to the college. I feel the amount of the potential is not fully utilized. We have, I request the college to take more initiative to use the potential of this alumni for the benefit of the future students, because we have benefited from the college and we are willing to give our services to the college freely anytime we want. We have eminent people like my friend Radha Krishna, who is the principal of Arthan Ganesan Polytechnic, who has won All India Best Principal Award for Polytechnic. It came in the newspapers with his photograph, so many didn't believe. We have wanted to show our gratitude in a small way. So we have collected about ₹15,000 to be presented to our principal, which may be used for the benefit of any deserving student in the coming years. The interest of the 15,000 will be used for excellent sportsman, very successful in life, been abroad for more than 2 decades, came back, he re-established a contact with all his friends, met each one of us with his family, and he rekindled the friendship again. It was rather unfortunate. Last year he met with an accident and died. I know about whom I am talking. It is our friend J.C. We have also lost few more friends. One is Janathan. Another 2 friends whose name I am not able to confirm, but it's rather sad. I would request that we stand for a minute in homage to our best friends. சகோதரிகளே, ராமையா அவர்களே, நண்பர் ஆலகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சந்திரமணி, ஆசிரியர் பெருமக்களே,
கல்லூரி ஊழியர் பெருமக்களே, எனது நண்பர்களே, நண்பர்களே, குடும்பத்தினரே, ஏனைய விருந்தினர்களே, கல்லூரியின் முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களையும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றேன். இன்று நமது வாழ்வில் ஒரு பொன்னாள். 25 நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு முன் தெரிந்த நாம் இன்று இங்கே நமது மனைவி மக்களுடன் குழுமியுள்ளது கண்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய நேரத்தில் நமக்கு பொறியியல் பட்டத்தை பெற்றுத்தந்து நம் வாழ்வில் பல வசந்தங்கள் ஏற்பட காரணமாயிருந்த இக்கல்லூரியை வணங்குகின்றேன். இக்கல்லூரி நிறுவனர் கல்வியரசர் கருமுத்து திரு தியாகராஜர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். எனவே நமது நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைகளை கட்டி நமது மகிழ்ச்சியையும் நன்றியையும் இக்கல்லூரிக்கு அர்ப்பணிக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். நாம் மாணவராக இருந்த காலகட்டத்தில் நமது ஆசானாக இருந்தவர் இக்கல்லூரியின் முதல்வராக இருப்பதைக் கண்டு நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் நானும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதல்வருக்கு நமது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். நாம் எல்லோரும் கல்லூரியின் படைப்புகள் என்பதில் நாம் அனைவருக்கும் பெருமை, அதே நேரத்தில் பெருமிதமும் அடைகிறோம். நாம் படிக்கும் போது 3 துறைகளை கொண்டிருந்த இக்கல்லூரி இன்று வளர்ந்து பல துறைகளை தன்னகத்தே கொண்டு ஆண்டுதோறும் பல புது பொறியியலாளர்களை உண்டாக்கி கொண்டுள்ளது என்று நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இக்கல்லூரியிலே படித்து வெளிவந்த பொறியியலாளர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதை காணும்போது இக்கல்லூரி நிர்வாகம் ஈன்ற பொழுதினும் பெருகுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலையில் பெருமையடையும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. மேலும் இக்கல்லூரி தந்தை மகற்காற்று முதலி அவையத்து முந்தி இருப்ப செய்தல் என்பதற்கேற்ப குழந்தைகளாக நாம் இங்கே வந்தபோது நம்மை சீராட்டி நன்றாக படிப்பு சொல்லிக் கொடுத்து பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்க வைத்துள்ளது. எனவே பிரதி உபகாரமாக நாமும் இந்த மகன் தருணத்திலே இருந்து மகன் தந்தை காட்டு முதலி இவந்தந்தை எண்ணூற்றான் பொருள் என்பதற்கேற்ப நமது துறைகளில் சிறப்புடன் பணியாற்றி இக்கல்லூரியின் பெருமையை திட்டத்திற்கும் எடுத்துச் சென்றிட வேண்டுமாய் எனதருமை நண்பர்களான உங்கள் அனைவரையும் இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இத்தருணத்தில் உங்கள் முன் ஒரு சிறு கருதை ஒன்றை சமர்ப்பித்து எனது உரையை முடிக்கின்றேன். சீர்த்திமிகு திருநாட்டில் மதுரை தியாகராஜ பொறியியல் கல்லூரி கீர்த்தியுடன் வெளிவிழா தொடர்ந்து கொண்ட குடும்பத்தாற்றின் நேர்த்திமுகம் வணக்கமனை அழைத்தேன். நினைவாளர் சுப்பாரா யானே பார்த்திருக்கும் கல்லூரி காணுமே பவள வைர பிளாட்டினர்களாக தவத்திருவார் காலாள செம்மன் கரணி போற்றும் மருதலார் கண்ணன் சிவத்திருவோர் முதல்வரான நன்னல் சீராளர் கலாவதி இவர்கள் தவத்தினாலே வெளிவிழா கண்டோம், தனியாக மகிழ்வும் கொண்டோம். பவத்தினே பல்லாண்டு வாழ்க, பார்வையற்றும் கல்லூரி வாழ்க. பவத்தினே பல்லாண்டு வாழ்க, பார்வையற்றும் கல்லூரி வாழ்க. நெஞ்சினே மாணவனாய் இங்கே நெடுநாள் முன் பொறியியல் கற்று வெஞ்சமறியல் வெற்றி மாலை கூடும் வீரரை போர் உலா வந்த காலம் கொஞ்சமிங்கே நிழலாடுகின்றதோ. குடும்பத்துடன் பங்கேற்க வந்து மஞ்சவிழா வாழ்வில் என்றும் நீங்கள் வளமுடன் பல்லாண்டு வாழ்க. மஞ்சவிழா வாழ்வில் என்றும் நீங்கள் வளமுடன் பல்லாண்டு வாழ்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனதிறந்த பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பு நன்றி கூறி I came to know that there is something called Silver Jubilee get together which happens in our college. Since then I have been eagerly looking forward to my chance to be here. In fact I am very glad to see many of your faces. Of course I wish there were some more faces. I am equally sad that some who could have been here, they are no more with us. That's indeed sad. I was told only this morning that I will have to say a few words. Since then I have been trying to recall what is really worthwhile recollecting about the 5 years that we spent here. I remember, in fact, Chandran mentioned when we joined engineering, there were only 8 engineering colleges.
I recall my time when I applied. I didn't have much idea even about what engineering is all about, and I didn't know about many of the engineering colleges. But I heard something about this engineering college, there is different strikes and so on. So I told myself that I'm willing to go anywhere except this Tyagaraja College of Engineering. But finally when the college came, lo and behold it was from this college. And in fact I even told my parents I'd rather go for a PhD in St. John's or somewhere. But of course I'm really glad they persuaded me. They said I should definitely take up a professional course rather than a plain BSc degree. But after going through this, I'm really glad that I came here. In fact, my choice at that time was to go for chemical engineering. But much later I came to know that it's not all that an attractive branch. And after I left this place, I went to CIT and later to the University of Roorkee to do my post-graduation and doctoral studies. But I always recall this institute as something, because this is that which really made you a man. Because we all came as boys in our teenage, very playful and playing around, fooling around, and we learned many things, bad and good and so on. I don't think I would like to explain everything here, but what we learned here is something really precious and that has kept us in good stead over the years. In fact, one thing that we learned here is to be quite independent. In fact, I was told in other colleges, the students get a lot of help. There should be minimum so much of special marks, and they all come out with a good percentage. But here we found that they really struggled, but then it really helped us. And I am very grateful to this institute for that, and I always remember that. And I will like to make use of every opportunity to meet with every one of you. And definitely I am grateful to our principal, to the people who taught us. Many of them are not here. At least some are here. I am very glad for that. And with that I want to close my talk. Thank you. சின்ன அறிவிப்பு நிலைப்பாடி சொன்னார் சொன்னாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு 2 வருஷமாக நான் தலைவர் பொறுப்பு ஏற்றது மாணவர்களுக்கு இந்த பெஸ்டான் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு ஒரு 1 day கோர்ஸ் ஒரு 7 கோர்ஸ் நடத்திருக்கோம் நினைக்கிறேன். அதோட 2 camp for 3 days fully on personal development conducted. For the importance of health, as you said, I think we have the same frequency. I am undergoing training and I am an instructor now, so I know the value of health. So because of that, I am now we ask 15,000 cash, which we will present it to the principal. We all know he is an excellent person. UP. Many of the juniors wanted to know what is UP. An excellent person. We have a citation here which says this certificate is awarded to Thiru R. Isaichavan of 1968-73 batch of Tyagaraja Engineering for being the nicest person of all. Few of us, and those who acknowledge that he is the nicest person of all, also he signed this thing so that this will be presented to him. Now I am presenting as a token. However, I would like to thank the principal, Mr. Ramaya, and the other members of the staff who are present here, who have made it a point of this function. Secondly, I thank the alumni and my colleagues who have also made it along with their families. And lastly, I would like to thank Mr. Ranjan, Mr. Chairman and Mr. Chandran
Looking forward to see more taking here. And I would say that I'm really proud that the principal was சொன்ன மாதிரி எங்களுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. படிச்சவங்க வந்து அவங்க நல்லா படிச்சு வெளியேறதுனால தான் அவங்க அப்படி இருக்க முடியும். ஒரு கம்பெனியான ராயல் இன்ஜினியரிங் வாய்ப்பத்தில் 10 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதைத் தொடர்ந்து தற்பொழுது 2 ஆண்டு கான்ட்ராக்டில் 14 மாதங்கள் படித்து மிச்சம் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் கான்ட்ராக்டில் குருடாய் என்ற ஒரு சிறிய சேர்ந்து 14 மாதங்கள் முடிந்து விட்டன. இந்த பங்கன் 25 ஆண்டுகள் நிறைவு விழாவை ஒட்டி நான் வர வேண்டும் என்பதற்காக 3 முறை நான் என்னுடைய இந்திய விசிலை ஓபன் பண்ணி கலந்து கொள்ள வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. எனது பெயர் ஐயாத்துவே, எனது மனைவியின் பெயர் திருமலை வசந்தாதேவி. இல்ல நானே சொல்ல உண்மைதான். எனது மூத்த மகன் ரேவதி 10ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். எனது 2வது மகன் அமுதா 3வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் குடும்பம் கோயம்புத்தூரில் உள்ளது. தற்பொழுது நான் துணையில் உள்ளேன். நன்றி. I'm very excited to attend this function. Only thing I'm sorry I have lost my family. Now I feel very bad. I should have got because my son was having some exams, so I could not bring him. My family is very small. I have one son who is studying in 6th standard at Bangalore. My wife's name is Pramila. My son's name is Arun Kumar. And after my graduation, I joined immediately I got a job in Madurai with a small company. The company name is Electrical Equipment. And I worked for about 5 years. And with the 5 years experience, I joined in BHL. And since then, 78 I joined in BHL. Since then, I am working in BHL. I am working for BHL. I am proud of working for BHL. And I am very happy to meet all of my friends and
I'm very happy. My name is Boss Nara. I'm working in CHCN. My wife's name is Dhanashri. I have a friend, one son. His name is Swati Session. He is studying third standard. So I hope I'm the youngest of my colleagues. And I'm very happy to see all my own friends here. I'm looking forward to meet all of them personally. Thank you. Yes, sir. Happy to see you again. My name is Shankar Raman. After passing out from here, we did ME together with the Intelligence Society in Bangalore. And after that, I worked for about 18 years in Kirloskar Electric, Bangalore. And now I have my own industry. I make execution systems for AC generators, supply to many generator makers. So it's a very pleasant day to see you all. Again, we will have one-to-one interaction in the afternoon. Thank you very much. I'm totally excited to be among all of you. When we are studying over here in engineering college, any individual the two things one cannot forget in his life. That's the one who was given birth to him, that's the parents. They can't forget that. The other is the school where he studied. The third one where he has started his professional career. That's a basic analytical mind. It will be given to that guy, which is a professional input. And so, as a professional guy, I started my professional career only in academic engineering. So, I can never forget this institute. When I was going to understand that we are going to celebrate the Silver Jubilee, I was totally thrilled. I really thank Shankar Raman for giving this opportunity because I was running around all the places. And he came and told me that we are going to celebrate on second Sunday. So, I said, right now, I couldn't really, when I gave my emotions and what I felt, we are going to meet all the other guys with whom I enjoyed my college days. With this, I just want to introduce myself. I'm Dr. P. After doing my engineering over here, I just joined CIT and then to try my MSc engineering. Then I couldn't continue and I joined Business Administration in PhD College of Technology. Did my Business Administration and joined Business Finance and had a stick of about 4 years as a manager material. And then moved into AC Meters after Sahaba. Moved into AC Meters Sahaba, where I control materials control. Then joined Volunteer Limited as the again head of material and had a small amount of export activities. And then moved on to Dubai and other places for the exploratory studies. And finally, currently serving in Wipro Limited, that is the importing group for last 12 years. And joined as a manager imports and procurement. Currently, I am the general manager operation for Wipro Limited in the importing division. I have a small family. My wife's name is Hemalata, and my son is studying in engineering in RBC Jaipur. Unfortunately, he is studying out there and I couldn't bring him out here. And my daughter, Renu, and she is studying 7th standard. I once again thank all of you, and particularly the essential man, who has done a great job and having making to meet all of us again and spend this the whole day. And again, really thank them once again. Thank you. தம்பி ரெண்டு தம்பி இங்கிட்டு போயிருக்கு தம்பி தம்பி அங்க போயிருங்க கருப்பாயிருவாங்க
அப்படியே இருக்கு ஒரே நானும் வரணுமா? அண்ணாடி உதறிட்டு போட்டதுக்கு அப்புறமா மாறிடும். Distance education is the Mr. Jnana Sambandam, he is to arrive shortly. He will be speaking to us for about half an hour. Please come over and give me your name.
Gayatri, right. Then by the students of TCE, students of Tyagaraja College of Engineering. So this is the agenda for this evening. Hope all of you will enjoy this. Ready? Wait. Ready? Ready? Papa luar Pak. Ready? Boleh ya. வெளியே Ready? Ready? Flash lah. Wait பண்ணு. Wait பண்ணு. டான்ஸ் பண்ணு. வீடியோல இருக்கா? ஆமா. டேபிள் போட்டேன். சரி. ரெடி? அந்த பனியோட இந்த எலாஸ்டிசிட்டி எவ்வளவு அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா? ஓஹோ, இந்த ஆட் மேன் அவுட் அபீபா. ஓகே, நானும் வந்துருச்சு வண்டி வந்துருச்சு இல்ல, அந்த இருக்குல்ல. எஸ் ப்ளீஸ். காலை கொடுத்ததுங்க, போட்டோ எடுத்தாச்சு இல்ல. போன் முத்து பேரு நிக்கலாம் பேட்டரி சரியான இருக்கே எப்பவுமே.
டி டி ஈயை தவிர மற்ற எல்லா கான்ட்ராக்ட்ல வெளியே The prize from Mr. Amarnath, son of Radhakrishnan. The great. Radhakrishnan the small. நம்பர் நோட்டு எல்லாருக்குமே வேணும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணும்? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறேன். நல்ல நோட்டு. ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கிக்க. பரவாயில்ல, யார் வேணா லக்கி டீப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லக்கி டீப்போட டைம் லிமிட் வந்து 30 செகண்ட்ஸ். இந்த 30 செகண்ட்ஸ்ல யார் வேணா வந்து நம்பர் நோட்டை வாங்கிக்கலாம். வித் ஒரே ஒரு கண்டிஷன் தான், எனக்கு ஒரு 5 பைசா காயினை கொடுத்து நம்பர் நோட்டை வாங்கிக்கணும். எனக்கு ஒரு 5 பைசா காயினை 30 செகண்ட்ஸ்க்குள்ள யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த 50 ரூபா நோட்டு. He knows the game. அவன் வந்து 5 பைசா காயின். This is game. Only for alumni. Alumni அவங்க only for alumni, children. ரெட் பனியன் போட்டுருக்காங்க. உங்க நேம் சார்? இமானுவல் சார் வந்து 5 பைசா காயின் கொடுத்து இந்த 50 ரூபீஸ் நோட்டு வாங்கிட்டாங்க. சார் ஒன்னே ஒண்ணு, நீங்க எல்லாருமே சிஎல்ஓ, டாடா சுமோ, மாருதி எல்லாத்துலயுமே வந்திருக்கீங்க. கீழே ஒரு 5 பைசா காயின் பார்த்தா நம்ம யாருமே எடுக்க மாட்டோம். அது வந்து யூஸ்வலா கேர் பண்ணிக்காம போயிடுவோம். டிக்கெட் சாரை பத்தி காலைல சர்டிபிகேட்ல தெரிஞ்சு வச்சு அந்த 5 பைசா காயின் எடுக்க மாட்டோம். நீங்க 5 பைசா காயின் இல்லாதனால நிறைய பேர் 50 ரூபா நோட்டை விட்டீங்க. அதுல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க சார். I love you. Say to the Lord, I love you. I love you. I love you. Say to the Lord, I love you. Reach your hands up to the sky. Look to your left and right and blink your eyes. And when you turn round your side to sing and say to the Lord, I love you. I love you, I love you. Say to the Lord, I love you. I love you, I love you. Say to the Lord, I love you. Thank you. Congratulations.
பூத்தாயா ஆயிரம் கோடிகள் செல்வம் இது யாருக்கு இங்கே வேணும் அரை நொடி இருந்தால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா வெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா மல்லிகை பூவே பார்த்தாயா
பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா சின்ன சின்ன கைகளிலே வண்ணம் சிந்தும் ரோசாக்கும் சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சமெங்கும் மத்தாப்பு என் பொந்திவானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது நம்மை கண்டு நாமே எனும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போகிறது எங்களின் கதை கேட்டு தலையாட்டது தாமரை போ மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு மல்லிகை பூவே பார்த்தாயா ஆலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் பெரியாது சுற்றி சுற்றி வருதே பட்டத்தினர் காற்று இன்னும் என்ன கேட்கிறது முட்டைவிடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டிவிட கேட்கிறது வேலைகள் கிடையாது ஒரு வெள்ளமும் நெருங்காது நிலவே இது கொஞ்சம் கிளிகளின் இசை பாட்டு மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்க தோட்டத்தை பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்க தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. தேங்க்யூ. அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை கொட்ட வைக்க அவள் வருவாளா என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிகாலில் மூடாத பாகங்கள் பாட இதுதான் பரம்பரை பழக்கம். திருடி சென்ற என்னை
Thank you. A memorable performance, a wonderful performance, a performance we can never do, we could have never done in our period. Thank you. Thank you, thank you, thank you, thank you. Thanks to everybody. A great talent that he perhaps might never have seen. So shall we, Amarnath. Next comes Mrs. Balasubram. Is your wife here? No. Then Vishal John. Next I invite Mrs. Emmanuel. Never get again. Next I invite Mrs. Isai Chelvan. Renuka Isai Chelvan. That's Mrs. Isai Chelvan and his daughter, Mrs. Fernanda Valinigo. Next I invite Mrs. Train Bagavere. Ivarthan kalla sonnangalla varanale satham kettavane endru idhula poi nipparanu. Yes. Children, Ms. Renuka, thank you. Mrs. Rajeshwari Jayabalan, his family. Let's come to the family. Next I welcome Mrs. Muthukumaran, Mrs. Leelavati Natarajan, and Master Ramesh Natarajan. Sakityan. Modala Sakityan and Brandiya. Mrs. Vadana Dhanendran and Master Rahul Rathen, Master Anil Rathen. Very It is 1974. Now he is a senior manager at TTG Industries Limited, Windmill Division at RY Moli. Yeah. We must have said that. You may be elaborate. What a Shagilani. That was used to be a great title. Gundu Subaraji, Gundu Subaraji, Gayatri, who gave a sterling performance. Mr. Arun Kumar and baby Uma Maheshwari. The family of Masami, Satish and Sharmili. Then the family, anyone left out? Ladies and gentlemen, of the treasurer of the association, Alumni Association, and also the hostel warden. So Ram, thank you very much. Work with me. When we conceived this idea of conducting the Silver Jubilee function, we were a little bit doubtful whether we'll be able to get 20-30 people or like that. But it's only participated by about 50 families, and every one of us relived these beautiful days of youth and enjoyed, I think, every minute of it. And when we thought of this evening, we thought of whether we should go for a professional entertainment group to entertain us this evening. But then, fortunately, we have decided against it, and we thought we'll use our own juniors to entertain us. Their creativeness was something unimaginable. Every program was just thrilling. In fact, it reduced our age by 25 years. Ram Gopal says no. I think he doesn't know. A man is as old as he thinks, and a woman is as old as she looks. So,
I am really grateful, thankful to the final year students and maybe second, third year students who all participated in this evening's program, entertained us so well that we can carry this memory for the rest of our life. If there is one more 25th year celebration, probably I think more number of people will be participating. As my friend Subbaraj said when I was sitting next to him, those people who couldn't participate this evening have really missed a lifetime chance. It's indeed a lifetime chance. I don't think we'll be able to gather again like this for the next Silver Jubilee function. So it's really, we are fortunate rather than saying sorry for them. It's rather we are fortunate to participate in this evening's grand finale and enjoy this bit. So I thank you all my junior students of TCE for your wonderful creative effect. And each and every program of yours was just great. Shall we all give them a big ovation? Standing ovation. Rearing our children like this, they take so much care for the exam, stress, this and all. So every time they find a test just 2 weeks away. So in spite of all these things, they have been magnanimous to join us, join this evening, give us company and brighten this evening with the color and cheers. I also thank the children who accompanied us. I also thank the college management who have entertained us so well, especially our warden who have given us accommodation, food and things like that. And all those people who have been Anyone else who would like to join us, please follow us. இந்த ஊர் ஐயாக்குமார அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா? ஒரு ரெண்டாமால தேரண்டாமால படந்த மழையும் தங்கமட்டில்லாலே நாம் பஞ்சு மழையும் தங்கமட்டில்லாலே படந்த மழையும் தங்கமட்டில்லாலே நாம் படுத்துறோம் பஞ்சு மழையும் தங்கமட்டில்லாலே
All students, please help to put all the children, please come over. All children, boys and girls. Okay. 1, 2, 3, start. అసురు రాజమారయ్య మునులో కొల్లంట వీరయ్య అపే తువకు కరు కాల తువకు గాంట వెనవాగరు లోకే తమోకో అపే తువకు అదు కాల తువకు గాంట వెనవాగరు లోకే తమోకో లోకే తమోకో వదు లోకే తమోకో పోర్చుగీస్ కారయ్య రడవల్ల తసూరయ్య माल माल सुरांगनिका माले सुरांगनिका माल कहावा हर सिरके पर के आंख मुड़ीला मतलब माल तम बात मुड़ीला ரெண்டு மூணு அஞ்சு பெருசு பக்கத்து வீட்டு மால் கொண்ட பெருசு சுராங்கனி சுராங்கனி Thank you. This morning, some finally said you have a very fresh Ghana. This is Ghana of TCE. Come on, come on, come on. Yeah. Hey, எங்க ரக்கல இருக்கீங்க? ஏய் வா. கொஞ்சம் பாரு அத 4 எட்டுங்க நாங்க மோசமான எட்டுங்க ஆவி பால் பால் அத வாங்க வந்தாங்க இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்து முடிச்சுட்டு போறோம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடலாம் போல இருக்கு நவ் ரெட் ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கொடுத்த அந்த ஃபைனல் இயர் பையங்களுக்கு ஆர்டர் தியாகராஜா காலேஜ் இங்க நம்ம பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஓப்போடு செக்ரட்டரிக்கு ஒரு ஓப்போடு ட்ரெஷரருக்கு ஒரு ஓப்போடு இங்க நம்ம காலேஜ் பிரின்சிபால் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஓப்போடு எலக்ட்ரீஷியன்ஸ் ஆடியோ ஆம்பிளிஃபையர் அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ஒரு ஓப்போடு சாப்பாடு போட்டவங்களுக்கு ஒரு ஓப்போடு லேடிஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு ஓப்போடு இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஓப்போடு எனக்கு ஒரு ஓப்போடு Thank you. That's all this is. Thank you everyone. That's this is. Good night.